பச்சை பயிறு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கர்ல ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு ஜீரகம், பட்டை, கிராம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். அது பொரிஞ்ச பிறகு பொடியை நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒரு வதக்கு வதக்குனீங்கன்னா போதும். பாசிப்பருப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி, இந்த கிரேவிக்கு இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி சேர்த்தீங்கன்னா தான் கிரேவியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பச்சை பயிரை வாஷ் பண்ணி சேர்த்து 2 to 3 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா அடி பிடிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேங்காவில் வேற எதுவும் சேர்க்கல, வெறும் தேங்காய் மட்டும் தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒரு வதக்கு வதக்குனீங்கன்னா போதும். அரை லிட்டர் தண்ணீர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு 8 விசில் விட்டு வேக விடலாம். வெந்ததும் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம மல்லித்தலை சேர்த்து இறக்கிடலாம். சப்பாத்திக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனா புளித்தண்ணி சேர்க்க தேவையில்லை. சாதத்துக்கும் பயன்படுத்திக்கிறீங்கன்னா புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. சுவையான பச்சை பயிறு கிரேவி ரெடி.